இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். யோபு 42 அதிகாரம் 5 யோபு இப்படியாய் சொல்கிறார், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். இங்கே ஆண்டவரை சந்திக்கும் முன்பாக, ஆண்டவரை அவருடைய கண்கள் காண்கிறதற்கு முன்பாக தன்னுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகளின் மத்தியிலே, மகா கொடிதான தன்னுடைய போராட்டத்தின் மத்தியிலே தன்னுடைய நண்பர்களிடத்தில் அத்தனையாய் தன்னுடைய நீதி நியாயத்தை வெளிப்படுத்தின யோபு இங்கே ஆண்டவரை கண்ட மாத்திரத்திலே சொல்லுகிறான், நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய நண்பர்கள் மனம் திரும்பும்படியாய் அழைத்த பொழுது, உம்மிடத்தில் ஏதாவது குற்றங்கள் குறைவுகள் காணப்பட்டால் நீ மனம் திரும்பும் என்று சொல்லி கேட்டபோதெல்லாம் அவர்களை பார்த்து நீங்கள் காரியத்திற்கு உதவாத வைத்தியர்கள் என்று சொல்லி அவர்களை அத்தனையாய் அவர்களை கடிந்து கொண்டு இங்கே ஆண்டவரை கண்ட மாத்திரத்திலே இங்கே அவன் சொல்லுகிற காரியம், நான் என்னை அருவருக்கிறேன் என்று சொல்லுகிறான். தூளிலும் ஸ்தாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறேன் என்று சொல்லுகிறான். யோபு 40 அதிகாரம் 4-5 சொல்லுகிறான், இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன், நான் இனி பிரதித்திரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை சந்தித்த மாத்திரத்தில் அத்தனையாய் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆழமான ஒரு மாற்றத்தை, தன்னை தாழ்த்துகிற ஒரு மாற்றத்தை, தன்னிலே காணப்படுகிற குறைவுகளை காண்கிற ஒரு மாற்றத்தை இங்கே யோபு கண்டதை பார்க்கிறோம். இன்றைக்கும் உலகத்திலே ஆண்டவரை உண்மையாய் தரிசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவரை நம்முடைய கண்கள் காணும் பொழுது, இல்லை என்று சொன்னால் ஆண்டவரோடு கூட நாம் நெருங்கி பழகும் பொழுது நம்முடைய நிலைமையும் இப்படித்தான் மாற்றப்படுகிறது. நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன், நான் நீசன் ஆண்டவரே என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 6 அதிகாரம் 5 அதிகாரங்களிலே 5 அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி அநேக ஐயோ போட்டு அநேகருக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நில பேராசை பிடித்தவர்கள் அடுத்தவருடைய இடங்களையெல்லாம் அபகரித்து கொள்ளுகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி 5 அதிகாரம் 8 10 வரை சொல்லுகிறார். மது வெறியர்களுக்கு ஐயோ என்று சொல்லி 11 ஒரு சில வசனங்கள் குறிப்பிடுகிறார். பரியாசக்காரர்களுக்கு ஐயோ என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அற ஒழுக்கத்திலே வாழக்கூடிய குடும்பங்களிலே குழப்பத்தை ஏற்படுத்துகிறவர்கள், இயேசு சொல்லுகிறாரே, எந்த ஒரு மனிதனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லுகிறாரே, அப்படியாய் ஒரு குடும்பத்தில் உள்ள மற்ற ஜனங்களுக்கு இடரலை உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ என்று சொல்லி இங்கே ஏசாயா சொல்லுகிறார். தங்கள் பார்வைக்கு ஞானியாய் இருப்போர் கூட அவர்களையும் பார்த்து இங்கே ஏசாயா சொல்லுகிறான், ஐயோ. நீதியை புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. இப்படி உங்களுடைய நிலைமைகளெல்லாம் ஐயோ ஐயோ என்று சொல்லி மற்றவர்களை குற்றம் சுமத்தின ஏசாயா தீர்க்கதரிசி இங்கே ஏசாயா 6 அதிகாரத்திலே ஆண்டவரை தரிசித்த மாத்திரத்திலே அந்த அதிகாரம் இப்படியாய் தொடங்குகிறது. ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவருடைய நீதியினால், அவருடைய வஸ்திர தொங்கல் என்பது நீதியை குறிக்கிறது. அவருடைய நீதியினால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்று சொன்னவர் அங்கே ஆண்டவரை கண்ட அந்த மாத்திரத்தில் 5 சொல்லுகிறார், அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே, என் கண்கள் உம்மை கண்டதே என்று சொல்லி அங்கே தன்னை குறித்து ஐயோ என்று சொல்லி கதறுகிறேன், நான் அதமானேன், நான் அசுத்த உதடு உள்ள ஒரு மனுஷன் என்று சொல்லி அங்கே தன்னை பார்க்கிறதை பார்க்கிறோம். எந்த ஒரு மனிதன் உயரே ஆண்டவரை பார்க்க பழகி கொண்டானோ அவனை ஆண்டவர் தன்னை பார்க்கும்படியாய், நம்மை பார்க்கும்படியாய், நம்மை ஆராய்ந்து அறியும்படியாக அவர் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு கட்டளையிடுகிறார். யோபுவும் உயரமும் உன்னதமுமான ஆண்டவரை தரிசித்த மாத்திரத்திலே, ஆண்டவரே நான் நீசன்,
ஆண்டவரே என்னை அருவருக்கிறேன், நான் தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறேன் என்றெல்லாம் சொன்னது போல இங்கே ஏசாயாவும் மற்றவர்களை பார்த்து விரல் நீட்டி குற்றப்படுத்தின உங்களுக்கெல்லாம் ஐயோ என்று சொன்ன ஏசாயா இப்பொழுது சொல்லுகிறான், ஆண்டவரே நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். அந்த அடுத்த மாத்திரத்திலே தேவனை உயரத்திலே பார்க்க பழகி கொண்ட ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய குறைகளை அடுத்த கட்டமாக அவன் காண்கிறான். அப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று சொன்ன பொழுது அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். அப்படி அவனுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு மனிதன் ஆண்டவரை உண்மையாய் தரிசித்தான் என்று சொன்னால், உண்மையாய் பார்க்க பழகி கொண்டான் என்று சொன்னால், உயர வானத்தை நோக்கி ஆண்டவரை நோக்கி பார்க்க பழகி கொண்டான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய குறைகளை ஆண்டவர் மாற்றுகிறவராக, அவனுடைய குறைகளை அவனுக்கு வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறதை பார்க்கிறோம். அடுத்த கட்டத்திலேயே ஆண்டவர் செய்கிற மூன்றாவது காரியம், இது ஒரு ஆண்டவரை அறிந்தேன் என்று சொல்லுகிறவர்களை நாம் அறிந்து கொள்ளுகிறதற்கான ஒரு டெஸ்டாக கூட வைத்து கொள்ளலாம். ஆண்டவரை உண்மையாய் கண்ட யோபுவினுடைய வாழ்க்கையிலே மூன்றாவதாக ஒரு நிலை, ஒரு காரியம் நடக்கிறது. என்ன? அவன் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு பாரத்தை பெறுகிறான். ஆண்டவர் அவனை வேண்டுதல் செய்ய சொல்லவில்லை. அங்கே எலிப்பாசையும் பில்தாத்தையும் சோப்பாரையும் ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். உங்கள் மேல் என்னுடைய கோபம் மூழ்கிறது, ஆகவே நீங்கள் கடாக்களையும் ஆட்டுக்கடாக்களையும் நீங்கள் காளைகளையும் கொண்டு வந்து அங்கே யோபுவினிடத்தில் கொடுங்கள், அவன் உங்களுக்காக சர்வாங்க பலியிடுவான் என்று மாத்திரம் சொல்லுகிறார். அவர்கள் கொண்டு வந்த மாத்திரத்திலே அத்தனை வேதனைகளின் மத்தியிலும் யோபு ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே என்னுடைய சிநேகிதர்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன், மன்றாடி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய கோபம் அவர்கள் மேல் மூழாமல் இருக்கட்டும், அவர்களை அழிக்காமல் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி சுற்றுப்புறத்தில் உள்ளவர்களுடைய அந்த நிலைமைகளை பார்க்கிற ஒரு பாரத்தை ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் வைக்கிறவராய் இருக்கிறார். உயரை பார்க்க பழகி கொண்டவன் இரண்டாம் நிலையிலே தன்னை பார்க்க பழகி கொள்ளுகிறான். தன்னுடைய குறைகளை உணர்ந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவன் மன்னிப்பு பெறுகிறவனாய் இருக்கிறான். மூன்றாவது, சுற்றுப்புறத்தில் உள்ள மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறவனாக, அவருடைய ஆத்துமாக்களுக்காக பாரப்படுகிறவனாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் என் ஆண்டவர் ஏசாயாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். 8ஆம் வசனத்திலே, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்று சொல்லுகிறார். சுற்றியுள்ள மக்களின் அழுகுரலை நாம் கேட்கக்கூடிய காதுகளை தந்து அதற்கு நம்மை அடிபணிந்து ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன் வருகிறேன் என்று சொல்லுகிற ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பாரத்தை இருதயத்திலே சுமந்தவர்களாக, அவருடைய வாயாக, அவருடைய கையாக, அவருடைய காலாக அவருக்காக பேசும்படியாக நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு நிலைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு செல்லுகிறதை பார்க்க முடிகிறது. உண்மையிலே ஆண்டவரை கண்ட ஒரு மனிதன், உயரத்தை பார்க்க பழகி கொண்ட ஒரு மனிதன் தன்னிலே காணப்படுகிற குறைவுகளை பார்த்து மற்றவர்களுக்கு ஐயோ போடுகிறானோ இல்லையோ, தன்னுடைய வாழ்க்கையில் ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, நான் நீசனாக இருக்கிறேனே, நான் தூளிலும் சாம்பலிலும் இருந்து என்னை அருவருத்து நான் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறேன் என்று சொல்லுகிற ஒரு நிலை, என்னுடைய அசுத்த உதடுகள் அவைகள் மாற்றப்பட வேண்டுமே என்கிற ஒரு கதறுகிற நிலை. இந்த நிலைக்கு தள்ளப்பட்ட பாத்திரங்களை தான் ஆண்டவர் எடுத்து அவர்களிடத்தில் தன்னுடைய இருதய பாரத்தை சொல்லிக் கொடுக்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான்? ஏசாயா அப்பொழுது அவருடைய பாரத்தை முழுவதும் கிரகிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டவனாக, ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ளவர்களை தேடித்தான் என் ஆண்டவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவரை கண்ட நாம் அவருக்கென்று அர்ப்பணித்து அவருக்கென்று சேவை செய்யும் பொழுது இன்றைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து மனம் மகிழ்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே,
ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரே திருசபையே. மந்தையில் சேரா